என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. மழைக்கால கூட்டத்தொடர் நிறைவடைவதற்கு இன்னும் 2 நாட்களே இருக்கின்றன. தொடங்கிய நாள் முதல் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக பெருமளவு அவை நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டு வருகின்றன. எதிர்க்கட்சிகள் நடவடிக்கை மட்டும்தான் அவை நடவடிக்கைகள் முடக்கப்படுவதற்கான காரணமா? ஆளும் பொறுப்பில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா அரசு அந்த அரசில் பொறுப்பில் உள்ள அமைச்சர்கள் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு உரிய பதில் அளிக்க வேண்டும், அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்கிற எங்களது கோரிக்கையில் என்ன தவறு என காங்கிரஸ் தரப்பும் எதிர்க்கட்சிகளும் தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள். இந்த அவை நடவடிக்கை வீணடிக்கப்படுவதன் மூலமாக 261 கோடி ரூபாய் அளவிற்கு மக்கள் வரி பணம் வீணடிக்கப்பட்டிருப்பதாக ஆளும் தரப்பு காங்கிரஸ் கட்சி மீது குற்றச்சாட்டை முன்வைக்கிறது. மக்கள் வரி பணம் வீணாவது எந்த அளவிற்கு முக்கியமோ அந்த அளவுக்கு மக்களை ஆளக்கூடிய அமைச்சர்களின் தகுதி என்ன என்பது குறித்து விவாதிப்பது முக்கியம் என்று காங்கிரஸ் தரப்பில் வேறொரு பதில் சொல்லப்படுகிறது. இப்படி ஒரு சூழலில் இன்னும் 2 நாட்கள் தான் மழைக்கால கூட்டத்தொடர் இருக்கின்றன. இந்த கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட வேண்டிய பல முக்கிய மசோதாக்கள் நிலுவையில் இருக்கின்றன. மசோதாக்கள் நிலுவையில் இருப்பதற்கும் மழைக்கால கூட்டத்தொடர் சரியாக நடைபெறாததற்கும் யார் காரணம் என்கிற அடிப்படை கேள்வியோடு இன்றைய நேர்பட பேச அமர்வில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஜோதிமணி அவர்கள், ஆடிட்டர் பிரபாகர் அவர்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த திரு லெனின் அவர்கள் மற்றும் அரசியல் விமர்சகர் பெருமாள் மணிகண்டன் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். நாம் தொடர்ந்து விவாதிக்கலாம். ஜோதிமணி, உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். 261 கோடி ரூபாய் மக்கள் வரி பணம் வீண். 40 எம்பிக்கள் 440 எம்பிக்களுடைய அலுவலை சிதைக்கிறார்கள் அப்படின்னு சுமித்ரா மகாஜன் உங்க மீது குற்றச்சாட்டு வைக்கிறார். இந்த ஒட்டுமொத்த எபிசோட பார்க்கும்போது ஏதோ ஒரு வகையான பழி வாங்குற டோன் தொடர்ச்சியாக காங்கிரஸ் கிட்ட இருக்கு. அதனாலதான் இவ்வளவு தீவிரமாக அவை நடவடிக்கையில் முடக்கக்கூடிய ஒரு செயல் ஈடுபடுகிறது அப்படிங்கிற விமர்சனத்தை உங்க மேல ஏன் வைக்கக்கூடாது? இல்ல, நீங்க எதற்காக இதெல்லாம் நடக்குதுன்னு பாருங்க. ஒரு 440 எம்பிக்களை உள்ள அரசாங்கம் என்ன செய்யணும்? மக்களுக்கு நன்மை செய்யணும். வந்த உடனே விவசாய நிலங்களை அபகரிக்கிறதுக்கு சட்டம் கொண்டு வராங்க. இப்ப நீங்க அதுலதான் முதல் பிரச்சனை ஆரம்பிக்குது. விவசாய நிலங்களை அபகரிக்க சட்டத்தை கொண்டு வரக்கூடாதுங்கிறது காங்கிரஸ் உடைய வாதம். அதுல இருந்தா முதல் முடக்கிற பிரச்சனை, பாராளுமன்றத்தில் அமளி, இதெல்லாம் அரசாங்கமா தேடிக்கொண்டது. அப்போ ஒரு எதிர்க்கட்சியோட வேலை என்ன? ஒரு அரசாங்கம் இரக்கம் இல்லாமல் விவசாய நிலங்களை அபகரிக்கலாம் அப்படின்னு சொல்றப்ப ஆமா அபகரிங்க ஒரு எதிர்க்கட்சி சொல்ல முடியாது. அதுலதான் முதல் பிரச்சனை ஆரம்பிக்குது. இன்னைக்கு அந்த பில் ஏறக்குறைய காங்கிரஸ் வைத்த டிமாண்ட்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. விரைவில் அரசாங்கம் அந்த பில்லை வித்ட்ரா பண்ணணும்னு சொல்றாங்க. நாடாளுமன்றத்தில் அமளி இல்லை அப்படின்னா லட்சக்கணக்கான விவசாய நிலங்கள் மோடியுடைய நண்பர் அதானி போன்றவர்களுடைய கைக்கு மாற்றப்பட்டிருக்கும், குஜராத் மாடலை போல. அப்போ நீங்க ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சி மக்களுக்காக போராடி அரசாங்கம் தான் செய்யணும். அரசாங்கம் மக்கள் விரோத அரசாங்கமாக இருக்கிறது அப்படிங்கிறப்ப நீங்க வேற என்ன வாய்ப்பு இருக்கு? ரெண்டாவது, இந்த 260 கோடி ரூபாய் வீணாகுது அப்படின்னு சொல்றாங்க. நிச்சயமா மக்கள் வரிப்பணம் எந்த விதத்திலுமே வீணாக கூடாதுங்கிறது தான் பாயிண்ட். ஆனா இதுல எதற்காக வீணாகுது? பல லட்சம் கோடி ரூபாய் வியாபம் ஊழல், 44 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. விசாரணை அறிக்கை முதலமைச்சர் நேரடியா கோடு காட்டுது. பல லட்சம் கோடி ரூபாய் ஊழல் செய்த பல கொலைகள் சம்பந்தப்பட்ட முதலமைச்சரை நீங்க ரிசைன் பண்ண சொல்லுங்க காங்கிரஸ் கேட்கிறாங்க. அதே போல இந்த தேசத்தின் வெளியுறவுத்துறை அமைச்சர் நான் கேன்சர்ல இருக்கிற ஒருத்தருக்காக உதவுறேன்னு சொல்லி ஒரு தேடப்படும் குற்றவாளி, இந்திய அரசாங்கத்தால் தேடப்படும் குற்றவாளி, இடி அவர் மேல கருப்பு பண வழக்கு போட்டிருக்கு, அவருக்கு உதவுறாங்க. இதே அரசாங்கம் கேன்சர் மருந்து காங்கிரஸ் பீரியட்ல 8000 ரூபாய், அதாவது 1,08,000 ரூபாய்க்கு நீங்க ஏத்தி விடுறீங்க. சாதாரண மக்கள் கேன்சர் சாகிறத பத்தி நீங்க கவலைப்பட மாட்டீங்க. ஆனா ஒரு ஃபியூஜிட்டிவா இருக்கிற மோடி மனைவி இருக்கிறதா நீங்க கவலைப்படுறீங்க. இந்த கோரிக்கைகள், இந்த குற்றச்சாட்டுகளை நீங்க வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனா அது அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போகணும் அப்படிங்கிற பொறுப்பு மத்திய அரசுக்கு எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதே டிமாண்ட் வைக்கிற காங்கிரஸ் கட்சிக்கு இருக்குல்ல. அலுவல் நடந்திருந்தால் ஒரு மசோதா பாஸ் ஆயிருக்கும், இல்ல வேற அலுவல் நடந்திருக்கும். அதை செய்வதற்கான ஒரு சுமூக திட்டத்துக்குள்ள, ஒரு உடன்பாட்டுக்குள்ள காங்கிரஸ் வர மறுக்கிறதா, இல்ல காங்கிரஸ் வருவதே சில விஷயங்கள் தடுக்கிறதா? இல்ல, தடுக்கவே இல்லை. என்ன மிகப்பெரிய ஊழல் செஞ்சிருக்காரு, கொலைகள் நடந்திருக்கு. அத நீங்க என்ன கேக்குது? காங்கிரஸ் ஒரு டிமாண்ட், அவங்கள ரிமூவ் பண்ணுங்க. ரிமூவ் பண்ண பிரச்சனை முடியுது. அவங்க முதல்ல ரிமூவ் பண்ணியிருந்தாலோ இல்ல அவங்க ராஜினாமா பண்ணியிருந்தாலும் இவ்வளவு பிரச்சனைகள் வரவே போறது இல்ல. ரெண்டாவது, நீங்க ஒரு மசோதா நிலுவையில் இருக்குதுன்னு சொல்றீங்க. முதல்ல நிலுவையில் இருக்கிற மசோதா என்ன? ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி ஏன் நிலுவையில் இருக்குது?
காங்கிரஸ் இருந்த பெரியலே அதை பாஸ் பண்ணிருக்க வேண்டும். பிஜேபி பாராளுமன்றத்தை முடக்கியதால் தான் ஜிஎஸ்டி இன்னைக்கு வந்து நிலவையில் இருக்குதுங்கிறத வந்து நம்ம மறந்துடக்கூடாது. அந்த ஜிஎஸ்டி பாஸ் பண்றதுக்கு நீங்க இப்ப இந்த நேரத்துல ஜிஎஸ்டிங்கிற விஷயத்துல கூட காம்ப்ரமைஸ் ஆகாதக்கான காரணம் என்ன? ஜிஎஸ்டி கொண்டு வந்தா இந்திய பொருளாதாரத்துல பெரிய மாற்றம் ஏற்படும், வர்த்தகம் பெரிய அளவுக்கு மாறும் அப்படின்னு பிரணாப் முகர்ஜி காலத்துல இருந்து சொல்லிட்டு வரீங்க. அப்படி இருக்கும்போது இதை ஏன் குறைந்தபட்சம் இந்த விஷயத்திலேயாவது சமரசம் செய்து கொண்டோ இல்ல வந்து குறைந்தபட்சம் இந்த விஷயத்தை நடப்பதற்காவது நீங்க உதவி செஞ்சிருக்கலாம். இல்ல, ஜிஎஸ்டில வந்து காங்கிரஸ் வந்து எந்த பிரச்சனையும் பண்ணல. ஸ்டாண்டிங் கமிட்டில வந்து டிசன் நோட் கொடுத்திருக்காங்க, 3 பேர் கொடுத்திருக்காங்க. ஒன்னு காங்கிரஸ் டிசன் நோட், சிபிஐ டிசன் நோட், ஏடிஎம்கே டிசன் நோட். என்ன அதுல பாயினா காங்கிரஸ் கொண்டு வந்த பில்லுல இப்ப மாநிலங்களுக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் பிரச்சனை வந்துருச்சு அந்த ஷேரிங்ல அப்படின்னா ஒரு வந்து இண்டிபெண்டன்ட் ரெகுலேட்டர் அத்தாரிட்டி வேணும்னு சொல்லி காங்கிரஸ் வந்து இண்டிபெண்டன்ட் ரெகுலேட்டர் அத்தாரிட்டி வச்சிருந்தது. செபி மாதிரி நீங்க வந்து எலெக்ஷன் அத வந்து ஐஆர்டிஎம் இன்னைக்கு வந்து ரெகுலேட்டரி அத்தாரிட்டி எடுத்துட்டாங்க. நீங்க வந்து நாளைக்கு திருடனா வந்து நியாயம் சொல்ற மாதிரி ஒரு சூழல் இருக்கு. ரெண்டாவது காங்கிரஸ் கேக்குறது இப்ப நீங்க டாக்ஸ் வந்து ஒரு 6 மாதம் ஒரு எக்ஸாம்பிள் ஒரிசால உருவாகிற கூட்ஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு வரணும், ஒரு 6 ஸ்டேட் தாண்டி வருது. அப்ப ஒரு பர்சன் 6% டாக்ஸ் போடுறாங்க. இப்ப வந்து அது வந்து எண்ட பை பண்ற நம்மள மாதிரி மக்களை ரொம்ப அது பாதிக்கும். அது காங்கிரஸ் கொண்டு வந்த பில் இல்ல, அது இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது. அப்புறம் என்ன அளவு, அது 13%, 14%, 18% சொல்லுங்க, அதெல்லாம் நாங்க சொல்ல மாட்டோம். அப்ப நீங்க வந்து நிலம் அபகரிக்கிற மாதிரி இப்ப நாளைக்கு வந்து வரியும் அபகரிக்க போறீங்களா? இந்த 3 முக்கியமான ஜீவாதாரமான மக்கள் பிரச்சனைகளை ஒட்டி தான் இந்த முடக்கம் நடக்குது. அரசாங்கம் மக்களை கொள்ளையடிக்க வேண்டும் என்று நினைக்கிறது மக்கள் விரோத அரசு. காங்கிரஸ் தரப்பில இருந்து ஜோதிமணி அவர்கள் சொல்வதில் அவர்களுக்கான அந்த எதிர்க்கட்சிங்கிற அடிப்படையில் இருந்து அந்த கேள்விகள் நியாயமாகவே படுகின்றன. ஆனா ஒரு பொது பார்வையிலிருந்து பார்க்கும்போது வரி பணம் வீணாகிறது, அலுவல் நடைபெறவில்லை அப்படிங்கும் போது அரசியல் கட்சிகள் செயல்பாடு அப்படின்னு தான் மக்கள் பாக்குறாங்க. ஒரு அரசியல் விமர்சகரா நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இந்த 261 கோடி ரூபாய் வந்து இந்த பாராளுமன்ற முடக்கத்தால வந்து வீணாகுது அப்படிங்கிறதுலாம் ஒரு அரசாங்கத்தை பொறுத்தளவுல ரொம்ப சிறிய தொகை. இதை நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியதுன்னா இப்போ இருக்கிற இந்த பாராளுமன்ற முடக்கத்தில் இப்போ கரண்டாக இந்த செஷனை முடக்கிறதுனால, ஏன்னா முடக்கிறதுங்கிறது காங்கிரஸ் ஓப்பனாகவே சொல்கிறாங்க, இந்த பாராளுமன்றம் வந்து அவங்கள நீங்கள் ராஜினாமா பண்ண வைக்கலைன்னா நாங்கள் நடத்தவே விடமாட்டோம் அப்படின்ற அளவுக்கு வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லும்போது பாதிக்கப்படக்கூடிய மிகப்பெரிய பில் வந்து ஜிஎஸ்டி தான், குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் பில் தான். இந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் பில்லோட ஆவரேஜ் பேஸ் எக்கனாமி பேஸ் எவ்வளோ தெரியுங்களா? 32,25,325 கோடி. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, 1993ஆம் ஆண்டு நாம் வந்து சர்வீஸ் டேக்ஸை வந்து அறிமுகப்படுத்துகிறோம். 1993 அறிமுகப்படுத்தின சர்வீஸ் டேக்ஸ் பற்றின புரிதல்களுக்கே 20 வருஷம் ஆயிடுச்சு. அதில் தொடர்ந்து வழக்குகள் இருக்கு. ஒரு சாதாரண வியாபாரிக்கு வந்து அது சார்ந்த சிக்கல்கள் நிறைய இருக்கு. இது ஏன் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்லில் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஹவுஸ் ஷுட் பி இன் ஆர்டர் அப்படின்னு ஒரு வரி இருக்கு அரசியல் சாசனத்தில். அது ஏன் இருக்குன்னா, நீங்க ஜிஎஸ்டியை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இந்தியாவோட ஃபெடரல் நேச்சர் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வலு சேர்க்கக்கூடியதுல ஜிஎஸ்டி ரொம்ப முக்கியமானது. இல்ல அந்த விவரங்களை பல தளங்கள பேச இங்க சிக்கல் என்னன்னா, இந்த ஃபார்ம் இப்ப இவங்க காங்கிரஸ் அரசாங்கம் ஒரு ஃபார்ம்ல இதுக்கு முன்னாடி லேண்ட் அக்விசிஷன் பில்லையும் கொண்டு வராங்க. அந்த ஃபார்ம் பின் மாற்றப்படுது. காங்கிரஸ்ல சரத்துகள் எதிர்க்குது, பிற கட்சிகள் எதிர்க்கிறாங்க. ஜிஎஸ்டியிலும் இந்த மாற்றங்கள் இருக்கு. மாற்றங்களுக்கு எதிர்ப்பும் ஆதரவும் மாறி மாறி வந்துட்டு இருக்கு. நம்முடைய கேள்வி என்னன்னா, இந்த வரி பணம் வீணாகிறது அப்படிங்கிற அந்த டிமாண்டை சற்று பெரிதாக காட்டும் போது பேச வேண்டிய விஷயங்கள் சரியாக பேசப்படுவதில்லை. வரிப்பணம் வீணுங்கிறத மட்டும் பார்க்கலாமா, பேச வேண்டிய விஷயங்களை பேச வேண்டாமங்கிற கேள்வி வருது. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? அதாங்க, இப்போ இந்த பாராளுமன்ற முடக்கத்தினுடைய நோக்கம் அப்படின்னு என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த ஜிஎஸ்டியை பாஸ் பண்ண விடக்கூடாது அப்படிங்கிறதா தான் இருக்கு. ஓகேங்களா? இந்த ஜிஎஸ்டியை பாஸ் பண்ண விடக்கூடாது அப்படிங்கும்போது நம்ம பார்க்குறப்போ, இந்த மக்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை விவாதிக்க வேண்டிய இடத்துல இருந்து 2 கட்சிகளுமே வந்து வெளியே போகுது. இப்ப இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, காங்கிரஸ் முன்வைக்கிற முக்கியமான கோரிக்கைகள் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே அரசியல் சார்ந்த கோரிக்கைகள். எந்த சுஷ்மா ஸ்வராஜ் சார்ந்ததாக இருக்கட்டும், மத்திய பிரதேச முதலமைச்சர் சார்ந்ததாக இருக்கட்டும், ராஜஸ்தான் முதல்வர் இந்த 3மே அரசியல் கோரிக்கைகள். ஜிஎஸ்டிங்கிறது மக்களை நேரடியாக பாதிக்கக்கூடிய பொருளாதார கோரிக்கை. இது ஏற்கனவே 10 வருஷம் பார்லிமெண்ட்ல டேபிள் ஆகி இருக்குது. அப்போ இங்க நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மக்கள் நலனை விட இங்க ஒரு அன்றாட அரசியல் சிக்கல்களுக்கு இவங்க கொடுக்கிற முக்கியத்துவம் இருக்கு இல்லைங்களா. ஏன்னா இங்க 2 நாள் தான், இன்னும் ஒரு 3 இந்த செஷன்ல அதை நிறைவேற்ற வேண்டிய நிர்பந்தம் இந்த அரசுக்கு இருக்கு. அப்போ நான் இங்க அடிப்படையா என்ன கேள்வி எழுதுனா, இந்த ஜிஎஸ்டியை அறிமுகப்படுத்திய காங்கிரஸிற்கு
இதை நிறைவேற்றுவதில் ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கிறதா சரி, இல்லை? அந்த பதில ஜோதிமன் கேட்கிறேன். ஆனா நீங்க சொன்ன விஷயத்தை நான் கொஞ்சம் திருப்பி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அந்த அப்படி ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை நாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய பில்ல பாஸ் பண்ணுவதன் உரிமை என்பது, பிரதான உரிமை என்பது மத்திய அரசை சார்கிறது. அப்ப எதிர்க்கட்சியில் வைக்கக்கூடிய டிமாண்ட்ல குறைந்தபட்ச டிமாண்டை கூட கேட்டு அதை சுமூகமா முடிப்பதற்கு மத்திய அரசு ஏன் தயங்குகின்ற கேள்வியும் கேட்கணும்ல? இல்ல, நீங்க இந்த கேள்வியை நீங்க கண்டிப்பா கேட்கணும். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இந்த ரெண்டு விஷயம் இருக்கு இல்லைங்களா? நீங்கள் அரசியல் சிக்கல்களுக்கு முன்னுதாரணம் கொடுக்கிற பொழுது, அரசியல் சிக்கல்களை முன்னிறுத்தி இதுல ரொம்ப கிளியரா அவங்க ஓப்பனாவே சொல்றாங்க. அதுதான் இங்க சிக்கலா மாறுது. என்னன்னா, நாங்க வந்து பார்லிமெண்ட் நடத்தவே விட மாட்டோம் அப்படின்றாங்க. இதுல என்னன்னா, இதுல சந்தேகத்துக்குரிய இடமா எது இருக்குன்னா, சுஷ்மா ஸ்வராஜ் பதில் சொல்லிட்டு இருக்கும் போதே ராஜ்யசபால துணை சேர்மன் வந்து சபையவே வந்து இதோட நான் ஒத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்போ இதுல காங்கிரஸ்க்கு ஏதோ ஒரு அஜெண்டா இருக்குதோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. அந்த ரகசிய அஜெண்டாக்கு உங்களோட பதில் என்ன? இல்ல, அமளினாலதான் ஒத்தி வைக்கப்படுது. துணை சேர்மன் இஸ் நாட் a mad guy. Actually அமளி நடந்தா வந்து எல்லாரும் இன்னைக்கு சுமித்ரா மகாஜன் ஒத்தி வச்சிருக்காங்க. அப்ப நீங்க சுமித்ரா மகாஜனை சந்தேகப்படுறீங்களா? அவங்க வந்து காங்கிரஸோட ஒரு போர்வாளா தான் பிஜேபி கட்சியை சேர்ந்த சபாநாயகர் வந்து காங்கிரஸோட ஆளா இருக்காங்க, அதனாலதான் சபையை நீங்க ஒத்தி வைக்கிறாங்கன்னு சொல்லுவீங்களா? அதாங்க கேக்குறேன். சுஷ்மா ஸ்வராஜ் பதில் சொல்லி கொண்டிருக்கிற பொழுது நீங்க கேள்வி கேக்குறீங்கல்ல, சுஷ்மா ஸ்வராஜ் ராஜ்யசபால பதில் சொல்றாங்க, அப்ப ஏங்க அமளியில ஈடுபடுறீங்க? அப்ப அமளி இல்லையா? அப்ப 25 MP சஸ்பெண்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டாங்களே. இல்ல ராஜ்யசபால என்ன அவங்க பதில் சொல்றாங்க, அந்த பதில பாருங்க. அவர் அப்படியே ஒரு சைட பாதி மறைச்சிட்டே பேசிட்டு இருக்காரு. அதாவது என்ன பதில் சொல்றாங்க? முதல்ல என்ன சொன்னாங்க, நான் மனிதாபிமான அடிப்படையில நான் மோடிக்கு உதவுவது உண்மைதான் அப்படின்னு சொல்றாங்க, ட்வீட் பண்றாங்க. இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், இது எதுவும் மறைக்கல. அதே சுஷ்மா ஸ்வராஜ் ராஜ்யசபால நான் உதவியே செய்யல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க அமளி பண்ணாம எப்படி இருக்க முடியும்? அந்த இடத்துல கேள்வி என்னன்னா, டிமாண்ட் என்பது உங்கள் மீது குற்றச்சாட்டு இருக்கிறது, அந்த குற்றச்சாட்டை பதவியிலிருந்து விலகுங்கள், குற்றச்சாட்டு உங்க மேல இல்லைன்னு நிரூபிங்க, அதற்கான ஸ்பேஸை எதிர்க்கட்சிகள் தரத்தானே செய்யறாங்க. அதில் குறைந்தபட்சம் இல்ல விசாரணைக்கு உத்தவிடுறோம், இல்ல இது சம்பந்தமான விசாரணை செய்யுன்ற பதில கூட அரசு சொல்லாமல் இருக்கும்போது எதிர்க்கட்சியில் மட்டும் குற்றச்சாட்டுவதற்கு காரணம் என்ன இருக்கு? கேட்க மாட்டேங்கிறாங்களே, கவனிக்கணும் இல்லையா? குற்றம் சாட்டப்பட்டவர் ராஜ்யசபாவில் இல்ல லோக்சபால பொறுமையா கேட்டாங்கல்ல. லோக்சபால எத்தனை எம்பிக்கள் இருந்தாங்களோ இருந்த வரைக்கும் கேட்டாங்க. காங்கிரஸ் எம்பிக்கள் யாரும் இல்ல, பெரிய எதிர்க்கட்சிகளை சேர்ந்தவர்கள் இருந்தாங்க. அவங்க பதில் கேட்டது அது ஒரு பொது பப்ளிக் டொமைனுக்கு வந்திருக்கிறது. அந்த பதில தான் கிட்டத்தட்ட ஒரு 75% அவங்க ராஜ்யசபால ரிப்பீட் பண்றாங்க. ஆனால் அந்த பதில் என்பது திருப்தியான பதில் இல்லைங்கும் போது அமளியே வருது. இன்னைக்கு அப்படி அவங்க அதுல ரொம்ப நேர்மையா இருக்காங்கன்னு வச்சுக்கோ. இன்னைக்கு 193 ரூல் 193 படி லோக்சபால நாம இந்த இஷ்யூ எடுத்துக்கோன்னு அவங்க சொல்றாங்க. ஓகேங்களா? ராஜ்யசபால நம்ம ஜிஎஸ்டியை டேபிள் பண்ணலான்றாங்க. இதுக்கு அவங்களோட பதில் என்ன? ரொம்ப ஒரு விவாதத்துக்கு வேண்டிய பாயிண்ட். ஜிஎஸ்டிக்கு திரும்பி நான் பதில் சொல்லிட்டேன். அந்த பதிலுக்கு பதிலே சொல்லாம ஒரு பிஜேபி சார்பா பேசுறார். நான் ஜிஎஸ்டில சொல்றது, நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு உரிய வரி வரல அப்படின்னா, நீங்க ஒரு ரெகுலேட்டரி அத்தாரிட்டி இல்லைன்னா நீங்க எப்படி ஃபைட் பண்ணுவீங்க? அப்ப தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பணம் வரவே வராது. அது மக்களை பாதிக்காதா? ரெண்டாவது நான் சொல்றேன், 6 ஸ்டேட் தாண்டி வர்றப்ப 6% வரி 1% 6% வரி எக்ஸ்ட்ரா ஆகுது. அப்ப நான் 10 ரூபாய் கொடுக்க வேண்டிய பொருளை 16 ரூபாய் நான் கொடுக்கிறேன். இப்போ இந்தியாவுடைய மக்கள் தொகை 130 கோடி அப்படின்னா 130 கோடி இன்டு 6 ரூபாய் நீங்க போட்டு பாருங்க எவ்வளவு பணம் வருது. அந்த லாஸ் ஒரு பெரிய லாஸ் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். இவங்க என்னன்னா, மக்களுக்கு என்ன லாஸ் நடந்தாலும் அத பத்தி கவலை இல்ல, கட்சிக்கு நல்லது நடக்கணும்ங்கற வாதத்தை பிஜேபியும் அதை சப்போர்ட் பண்ற அவர் மாதிரி தான் வைக்கிறாங்க. நான் ஒன்னு தெளிவுபடுத்திக்கிறேன். ஜிஎஸ்டியை பொறுத்தளவுல ரீஜனல் பார்ட்டிஸ் எல்லாருமே ஒரு பொதுவான முடிவுக்கு வந்த பிறகு இல்லையே டிசன் நோட் கொடுத்திருக்காங்க. நீங்க அப்படி சொல்லாதீங்க. பாருங்க, டிசன் நோட் மூணே பேர் தாங்க கொடுத்திருக்காங்க. இல்ல பிரதான கட்சியான ஏடிஎம்கே டிசன் நோட் கொடுத்திருக்கு. பாருங்க 3 பேர் தான் கொடுத்திருக்காங்க. அவங்களே சொன்னாங்க, காங்கிரஸ், ஏடிஎம்கே, சிபிஐ. இது நீங்க டிசன் நோட் கொடுத்தது மோடியினுடைய சந்திப்புக்கு முன்னால. டிசன் நோட் ஒருத்தரா ரெண்டு பேரா அடுத்த கட்டத்துல வரும். டிசன் நோட் ஒரு மசாலால பிரச்சனை இல்ல, வெறும் டிசன் நோட் வச்சு மட்டும் பாத்திர முடியாது. அதுக்கு அடுத்த கட்டங்கள் டிபேட்ல எல்லாம் இருக்கு. நம்ம அதுக்கு போக வேண்டாம். திரு லெனின் உங்களிடம் கேட்கிற, இடதுசாரி கட்சிகளை பொறுத்தவரை இந்த பார்வை இருக்குல்ல, முக்கியமான விஷயம் வரிப்பணம் வீணாகிறது அப்படின்னு ஒரு சிவில் மேனுடைய பார்வையிலிருந்து சொல்லப்படும் விஷயம். அரசியலே அரசியல்வாதிகள் இப்படிதான் வரிப்பணத்தை வீண் பண்றாங்க அப்படிங்கிற பார்வையிலிருந்து இதை எடுத்துக்கொள்வதா, இல்ல வரிப்பணம் வீண் என்பதை தாண்டி பேச வேண்டிய விஷயங்கள் இங்க இருக்கு, அதை பேச அரசு மறுக்கிறது அப்படின்றத எடுத்துக்கிறதா? அதாவது இந்த வரிப்பணம் குறிப்பா இந்த நாடாளுமன்றத்தினால எவ்வளவு நஷ்டம் நடக்காதனாலங்கிற ஒரு கணக்கெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. நான் கேட்க விரும்புகிறேன், இப்போ நில கையகப்படுத்து சட்டம், அந்த சட்டத்தினாலேயே பாராளுமன்றம் முடக்கப்பட்டது. மீண்டும் மீண்டும் இந்த அரசாங்கம் விடாப்பிடியாக 3 முறை ஸ்பெஷல் ஆர்டினன்ஸ் கொண்டு வந்தாங்க.
அவ்வளவு வலுக்கட்டாயமா இருந்து அதை நிறைவேற்றணுங்கிற முயற்சி ஏன் எடுக்கிறாங்க? யார் அதில் முடக்குனது? அது அந்த நஷ்டத்துக்கு யார் பொறுப்பு? இப்போ ஒரு நாடாளுமன்றம் என்பது எதிர்க்கட்சிகளும் ஆளும் கட்சியும் விவாதிக்கிற களமாக இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் உலகம் முழுவதும் நாடாளுமன்ற முறை வேறு. இப்போ நீங்கள் யூகேல பார்த்தீங்கன்னாக்கா நாடாளுமன்றத்திற்கு இறையாண்மை இருக்கிறது. ஆனால் நமக்கு நம்ம நாடாளுமன்றத்துக்கு இறையாண்மை இல்லை. நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, நம்முடைய நம்ம ரொம்ப தெளிவாகவே அம்பேத்கர் அதை பற்றி பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இறையாண்மை என்பது மக்களுக்கு தான், நாடாளுமன்றத்திற்கோ நீதிமன்றங்களுக்கோ கூட இல்லை. இறையாண்மை மக்களுக்கு தான் இருக்கு. அப்ப மக்கள் என்கிற நிலைமையில் இங்கே ஒரு பொது பிரச்சனை என்ன? ஊழல். ஊழல் என்பது ஒரு 10 ஆண்டுகளுக்கு பின்பு ஊழல் என்பது ஒரு பொது விவாத பிரச்சனையா வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் 2G ஸ்பெக்ட்ரம், பல்வேறு ஊழல்கள் வந்த போது, அதே மாதிரி நம்ம காமன்வெல்த் கேம்ஸ்ல வந்த ஊழல், ஆதர்ஷ் அடுக்குமாடி குடியிருப்பு அந்த பிரச்சனைகள் வந்த ஊழல், இதெல்லாம் வந்த போது பாராளுமன்றத்தை முடக்கியது பாரதிய ஜனதா கட்சி. அவங்களே ஒரு விதியை ஏற்படுத்தி விட்டு இன்றைக்கு எனக்கு அந்த விதிக்கு சம்பந்தம் இல்லை. அந்த விதி ஒரு முன்னுதாரணத்தை ஏற்படுத்தி விட்டால் முதலில் நான் அதை ஏற்றுக்கொள்ள. ஆதர்ஷா இருக்கட்டும், இல்ல 2G இருக்கட்டும், இல்ல காமன்வெல்த் எல்லாமே CAG அறிக்கையின் அடிப்படையில வேறு சில ஆதாரங்கள் அடிப்படையில் வந்தது. அப்படிப்பட்ட ஆதாரங்கள் இன்னைக்கு சுஷ்மா ஸ்வராஜ் மேலோ இல்ல அது வசுந்தரா ராஜ் மேல கிடையாது. வியாபம்ல விஷயங்கள் நடந்ததுன்னு சொல்றாங்களே, அப்ப அந்த ஸ்ட்ராட்டஜி டிஃபரன்ஸ் அரசியல் லாபத்துக்காக காங்கிரஸ் பயன்படுத்துதுன்னு சொல்ற விமர்சனம் சரி. ஒரே ஒரு காலத்துல குற்றங்கள் என்பது தீர விசாரித்து புலனாய்வு அறிக்கைகள்லாம் கொடுத்து தான் நம்ம பார்க்கணும். இன்னைக்கு அப்படி இல்லை. ஒரு ஃபேஸ்புக்ல அல்லது ட்விட்டர்ல அமைச்சர் போட்டது அத்தனையும் இன்றைக்கு வெளிப்படையாக வந்திருக்கு. பத்திரிகைகள் வந்திருக்கு, ஊடகங்கள் வந்திருக்கு, விவாத களங்கள்ல இருந்துகிட்டு இருக்கு. இந்த லலித் மோடி இன்னும் சொல்ல போனா நிதியமைச்சகத்தால் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டார். ஃபெமா படி அவர் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ நிதியமைச்சகத்தை கூட கேட்காம இவ்வளவு அவசரமா போய் உதவ வேண்டிய அவசியம் என்ன? இது மனிதாபிமானமா? நான் சொல்கிறேன், ஊழல் அபிமானமே தவிர மனிதாபிமானம் அல்ல. எனவேதான் இன்னொன்னு, அந்த நாட்டுல மருத்துவ வசதிக்கு கேன்சர் பேஷண்ட் போனா கூட கணவர் இருக்கணுங்கிற கட்டாயமும் இல்ல. அந்த விஷயங்கள் நிறைய வாரங்களை பேசிட்டோம். அவ்வளவு மனிதாபிமான நடவடிக்கை ஏன் அங்க போகுது? நான் கேட்கிறேன், தாவூத் இப்ராஹிம் கூட்டுவாங்களா? இல்ல, அந்த கேள்விக்கு அடுத்து வரலாம். இந்த மாதிரியான விஷயங்களில் வேண்டுமென்றே ஊழல்வாதிகளை காப்பாற்றுகிற அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருக்கிறது. வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பட்டமாக அப்படி ஒரு மத்திய அமைச்சர் மீது அவர் மீது சுமத்தலாம். இல்ல, இந்த முகாந்திரத்தை வைத்துக் கொண்டே பண்ணலாம்ன்றீங்க. யாரும் சட்டத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே இதே இதுல நம்முடைய வெளியுறவு அமைச்சர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுத்திருக்கு. அதனால இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. இப்படி இருக்கிற போது இந்த அவையை சுமூகமாக நடத்த வேண்டிய பொறுப்பு ஆளும் கட்சியை சார்ந்திருக்கிறது. ஆளும் கட்சி நிச்சயமாக தலையிட்டு இருக்க வேண்டும். இதை எவ்வாறு தீர்வு காண்பது? இப்ப நீங்க சொல்ற GST என்னமோ வராத வரப்பிரசாதம் வந்து குதிக்க போறாங்க. அதனால ஒன்றும் பெரிய பலன் வந்தது போறல. கடந்த ஆட்சி காலத்துல முக்கிய மசோதாக்கள் வந்த போது அதை நிறைவேற்ற விடாமல் பாரதிய ஜனதா கட்சி செய்தது. ஊழல் குற்றச்சாட்டுக்குள்ளான மந்திரிகள் ராஜினாமா செய்ய வேண்டும் டிமாண்ட் வைத்தார்கள். அப்போ சில ஆதாரங்கள் CAG அறிக்கையோ இல்ல வேற ஏதோ ஊடகங்கள் வெளியான தகவல் அடிப்படையில், ஆனா சுஷ்மா ஸ்வராஜ் விஷயத்தில் அவரே ஒப்புக்கொண்டும் இதை வேண்டும் என்று இழுத்தடிக்கிறார்கள். இது அரசியல் காரணம்னு உங்க மேல ஒரு விமர்சனம் இருக்கு. இல்ல, அது ரெண்டு விதமா பிரிக்கலாம். நீங்க ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான CAG அறிக்கை இருந்த உடனே எல்லாருமே ராஜினாமா பண்ணாங்க. அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டது, FIR போடப்பட்டது. இது ஒரு விதம். இரண்டாவது பாத்தீங்கன்னா, நீங்க சசி தரூர் மேலேயோ இல்ல அஸ்வின் குமார் மேலேயோ இல்ல அன்னைக்கு ரயில்வே அமைச்சர் அந்த பவன்குமார் பன்சால் மேலே எந்த CAG அறிக்கையும் கிடையாது, எந்த ஊழல் குற்றச்சாட்டும் கிடையாது. இந்த ஒரு வருஷத்துல அவங்க மேல எந்த FIR-ம் கிடையாது. ஆனா அன்றைக்கு அவங்க பேரை சொல்லி எந்த ஆதாரமே இல்லாம ஒரு பொய்யா பாராளுமன்றத்தை முடக்க முயற்சி செஞ்ச போதும் காங்கிரஸ் என்ன நினைச்சா நில பாதுகாப்பு சட்டத்தை என்று கொண்டு வர வேண்டி இருந்தது. அதனால பாராளுமன்றம் நடப்பது முக்கியம் என்று காங்கிரஸ் நினைத்து அவர்கள் மீது குற்றச்சாட்டு இல்லைனா கூட நீங்க பாராளுமன்றத்தை இவங்க முடக்குறாங்கிறதுக்காக அவங்கள ராஜினாமா பண்ண சொன்னாங்க. அதான் ஒரு அரசாங்கத்துக்கு தான் அந்த பொறுப்பு இருக்கு. ஆளுங்கட்சி பாராளுமன்றம் நடக்க வேண்டும், மக்களுக்காக செயல்பட வேண்டும் அப்படின்னு நினைச்சா அதை நீங்க பண்ணலாங்கிறத காங்கிரஸ் நிரூபிச்சு காட்டி இருக்கு. ஊழல் குற்றச்சாட்டுகளே இல்லாத அமைச்சரை கூட பாராளுமன்றம் நடக்கணுங்கிற காங்கிரஸ் கட்சி விட்டு கொடுத்திருக்காங்க. அதுல அந்த அமைச்சர்களுக்கு மன வருத்தம் இருந்திருக்கு. அவங்க ரொம்ப சீனியர் மினிஸ்டர்ஸ், ரொம்ப நேர்மையானவர் அஸ்வின் குமார் எல்லாம் இருந்தா கூட நாடுதான் முக்கியம் அப்படின்னு, கட்சியை விட நாடு முக்கியம், கட்சி தலைவர்களை விட நாடு முக்கியம்ங்கிற ஸ்டாண்ட அன்னைக்கு காங்கிரஸ் கட்சி எடுத்தாங்க. இன்னைக்கு என்ன கிராஸ் டிஃபரன்ஸ்னா, சுஷ்மா ஸ்வராஜ் கிரிமினல் அஃபென்ஸ், அது ஒரு சாதாரண குற்றம் கிடையாது. இரண்டாவது வியாபம் ஊழல் நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஏன் ஊழல்களை மோடி காப்பாற்றுகிறார்? குற்றச்சாட்டு முக்கியம், அந்த அடிப்படையில் சபையை நடத்துவது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிற அடிப்படையில் குற்றச்சாட்டுக்கு ஆளாக இருந்தாலும் நேர்மையான மந்திரிகள் நாங்கள் ராஜினாமா செய்ய சொன்னோம் அப்படின்னு ஜோதிமணி சொல்றாங்க. அந்த நேர்மை பாரதிய ஜனதாவிடம் இல்லையா?
இதில் வந்து அவங்க சொன்னது முழுக்க போய். சசி தரூர் வந்து அவரே வந்து சுனந்தா புஷ்கருடைய இதில் IPL எனக்கு இருக்குன்னு சொல்லி அவரே ரிசைன் பண்ணார். அஸ்வினி குமார் வந்து ஸ்பெசிஃபிக்காக கோல் ஸ்கேமில் சுப்ரீம் கோர்ட் அசஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட் அப்சர்வேஷனுக்கு அப்புறமா தான் அவர் ரிசைன் பண்ணார். பவன்குமார் பஸ்வால் நெவ்யூ வந்து கையும் களவுமாக இப்படிப்பட்டார் லஞ்சம் வாங்கிய போது ரயில்வே போர்டு அப்பாயின்மெண்ட்ஸில் அப்படி பண்ணாங்க. அதனால் அந்த மாதிரி யாரும் பண்ணலை. இந்த சுஷ்மா ஸ்வராஜ் மேட்டருக்கு நான் ஒரே ஒரு விஷயம் வரேன். இதில் வந்து சுஷ்மா ஸ்வராஜ் மேட்டர் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, இட் இஸ் நாட் ஈவன் ஒரு அக்யூசேஷன் தான், அதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு தே ஆர் பிரஸ்யூம்டு கில்ட்டி ஈவன் ப்ரையர் டு இன்வெஸ்டிகேஷன், ஈவன் ப்ரையர் டு எனி கோர்ட் சம்மன். அது எதுவுமே இல்லாத சமயத்தில் அவங்க ஏதோ பண்ணினாங்க அப்படின்றாரு. நான் இன்னைக்கு சொல்கிறேன், இன்னும் பல பல பொய்களை அடுக்கிக் கொண்டே போனார்கள். தேடப்படும் குற்றவாளி அப்படின்னு சொன்னாங்க. தேடப்படும் குற்றவாளின்றது கிடையவே கிடையாது. அவர் வந்து ஈவன் இட் வாஸ் ஒன்லி அந்த ஃபெமா கேஸு. அந்த கோர்ட்லேயே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கவர்மெண்ட் என்ன சொல்லிச்சுன்னா EDA வந்து he is a potential accused. இல்ல எனக்கு நீங்க நான் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சொல்லிட்டேன். potential accused என்ற வார்த்தையை என்னுடைய கேள்வி இல்ல, நீங்க லலித் மோடிக்கு அட்வொகேட் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்க நோக்கம் இல்ல. என்னுடைய கேள்வி இதே ஃபெமா கேஸ்ல சம்பந்தப்பட்ட சத்தியம் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் ராமலிங்க ராஜு உள்ள போறாரு. அவரை வந்து அவரை கைது செய்றாங்க. அவரை என்னுடைய கேள்வி நான் முடிச்சறேன். அதே ஃபெமா கேஸ் சம்பந்தப்பட்ட ராமலிங்க ராஜு உள்ள போறாரு. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பல பேர் கைதுக்கு பின்னாடி ஃபெமா கேஸ் இருக்கிறது. ஃபெமா என்பது வந்து கிட்டத்தட்ட பல பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களை சேர்ந்த சிஇஓக்களை உள்ள கொண்டு போய் வச்சிருக்கிற ஒரு முக்கியமான சட்டம். அந்த ஃபெமா சட்டத்தை நீங்க போற போக்குல லலித் மோடி ஃபெமா சட்டத்துல இருக்காரு. நீங்க மக்களிடம் சேர்ந்து சொல்றது சத்தியம் ராமலிங்க ராஜு மேட்டர் வந்து இட்ஸ் a scam, complete scam. நான் சொல்றது ஒன் ஆஃப் தி அவர் மேல குற்றச்சாட்டுல ஒன் ஆஃப் தி ஃபெமா கேஸ் தான். என்ன சொல்ல வந்தேன்னா, இவங்க தேடப்படும் குற்றவாளின்னு சொல்ற வார்த்தைக்கு நான் பதில் சொன்னேன். லலித் மோடிக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நான் தயாரா இல்ல. ரெண்டாவது நான் ரெண்டு மேட்டர் பேசுறேன் சார். இவங்க பழைய விஷயத்தை பேசிட்டு இருக்காங்க. லலித் மோடி ஒரு நிமிஷம் இந்த டிபேட் லலித் மோடி நல்லவரா கெட்டவரான்ற என்ன பேச விடணும் சொன்னீங்க. சொல்லுங்க. தயவு செய்து பேச விடணும். தார்மீக பொறுப்பு இருக்கா? தார்மீக பொறுப்பெல்லாம் பத்தி கம்யூனிஸ்ட்லாம் பேசவே கூடாது. தர்மத்துக்கு சம்பந்தம் கிடையாது. வேற டிபேட் போயிடும். கொஞ்சம் இருங்க. வேற டிபேட். ஒரு நிமிடம் இல்ல அவர் பேசிட்டு கொஞ்சம் காத்து. என்னுடைய ரெண்டு இஷ்யூ நான் சொல்றேன், ரெண்டு அனாலஜி சொல்றேன். ஒன்னு வந்து ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் இருக்கச்சேயே கொட்ரோச்சியை தப்பிக்க விட்டாங்க. இங்கேருந்து ஒரு தத்தான ஒரு மினிஸ்டர் ஒரு ஆபீசர் அனுப்பி அந்த ஃபாரின்ல இருக்கிற 400 மில்லியன் யூரோவை அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. கொட்ரோச்சியை தப்பிக்க விட்டாங்க. அவ்வளவு தூரத்துக்கு அவர் பண்ணியிருக்காரு ஃப்ராட்னு சொல்லி எல்லாரும். இது யாரோட கொட்ரோச்சி யாருடைய நண்பர்? இவங்க சொல்றாங்க சர்வசாதாரண அதானி மோடி நண்பர். கொட்ரோச்சி யாரோட நண்பர்? சரி, ஆண்டர்சன் CEO ஆஃப் போபால் கேஸ் ட்ராஜடி. அப்போ வந்து சமயத்தில் அவர் வந்தாரு, அதை தப்பிக்க விட்டாங்க. யார் பண்ணது? PC அலெக்சாண்டர் சொன்னார், இது ராஜீவ்காந்தி சொல்லி தான் பண்ணேன்னு அவர் சொன்னார். ஸோ இந்த ஆண்டர்சன் தப்பிக்கலாம், கொட்ரோச்சி தப்பிக்கலாம். ஆனா லலித் மோடிக்கு மேல லலித் மோடியோட ஒய்ஃபுக்கு ஏதோ ப்ராப்ளம் சொல்லிட்டு ஒரு சின்ன, நான் என்ன சொன்னேன், ஒரு ஆன் பேசிஸ் ஆஃப் கம்பேரிசன் திஸ் இஸ் வெரி வெரி ஸ்மால் compared to those things. என்னோட கேள்வி இல்ல ஒரே நிமிஷம். கொட்ரோச்சி தப்பிக்க விட்டது ஆண்டர்சன் தப்பிக்க விட்டது ஆனா அதுக்காக நான் விடுறேங்கறது வந்து அளவிட மிகப்பெரிய தவறு சொல்ற நீங்க ஒரே நிமிஷம் கம்பேரிங் ஹியர் நீங்க அதுவும் தவறுதான், இதுவும் தவறுதான். நான் சொல்லல தவற ஒத்துக்கிற அந்த ஒரு தன்மை வேணும். அந்த ஒரு இஷ்யூக்காக அது செஞ்சது ரைட் யாரும் சொல்லல. சாக்கா வச்சிட்டு தயவுசெய்து சார் அத ஒரு சாக்கா வச்சிட்டு 14 நாள் ஒரு சார் ஒரு விஷயம் நான் மட்டும் சொல்லி முடிச்சறேன். இந்த GST பில் பத்தி சொன்னாரு, அதனால GST பில் அடுத்த கட்டத்துல வரலாம். திரு பெருமாள் மணியன், குற்றத்தின் அளவு சிறியது. இந்த சிறிய குற்றத்தை வைத்துக் கொண்டு பாராளுமன்றத்தை முடக்குவது எப்படி சரி? அந்த ரேஷியோவை திரு பிரபாகர் என்னுடைய கேள்வி முடிச்சிருக்கேன் கொஞ்சம் இல்ல அவர் பதில் வரட்டும் அப்படின்னு அப்படின்னு சுஷ்மாவோட விவகாரத்துக்கு ஒரு பதில் வருகிறது. வியாபம் பொறுத்தவரை அது விசாரணையில் இருந்து கொண்டிருக்கிறது. மாநில அரசு விசாரிக்கிறது, CBI விசாரணை கோரி இருக்கிறது. அவரோட கேள்வி ஒரு அரசியல் கட்சியின் முறையில குற்றச்சாட்டுக்கு உள்ளான கொஞ்சம் காத்துருங்க விளையிட்டாரு. ஹவாலாவுல இருந்து நிரூபிச்ச பிறகு மறுபடியும் அந்த முன்னுதாரணத்தை எடுத்து கூடாது போன்ற பதில்கள் அடம்பிடிக்க வேண்டும். அந்த கேள்விதான் பதில் வந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் அந்த பதில் என்பது போதுமானது இல்ல. ராஜினாமா மட்டும்தான் தீர்வு அப்படின்னு சொல்லும்போது
ஏற்கனவே கடந்த காலங்களில் ஜோதிமணி சொன்னாங்க, நாங்கள் பதவி விலகிவிட்டு விசாரணை சந்தித்தோம், குற்றச்சாட்டுக்கு ஆளாகாதவர்கள் கூட நாங்கள் ஒரு விமர்சனம் வந்ததால பதவி விலக சொன்னோம் அப்படின்றது. அப்ப அந்த அணுகுமுறை சரின்னு நினைக்கிறீங்களா, இல்ல எங்க மீது எந்த இதுவும் இல்ல நாங்க பதவி விலக மாட்டோம்னு சொல்ற இந்த அணுகுமுறை சரின்னு நினைக்கிறீங்களா? அது ரொம்ப பிரில்லியண்டான ஒரு இடங்க. ஓகேங்களா, இப்போ அஸ்வின் குமார் அப்புறம் பவன்குமார் பன்சல் இவங்க 2 பேரும் பதவி விலகினப்போ ஒரு பெரிய டிபேட் ஒன்று இந்தியா முழுக்க போச்சு. என்னன்னா, அவங்க மீடியா ட்ரையலால பதவி விலகலாமா, மீடியா ட்ரையல் அவங்களுடைய ஸ்டுடியோக்களை தாண்டி பாராளுமன்றம் வரைக்கும் நீளலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, டியூ ப்ராசஸ் ஆஃப் லான்னு ஒரு விஷயம் நமக்கு கான்ஸ்டியூஷன்ல இருக்கு. இப்போ கான்ஸ்டியூஷனோட 3 பில்லர்ஸ், ஜுடிஷியரி ஒன்று இருக்கு, எக்ஸிக்யூட்டிவ் ஒன்று இருக்கு, பார்லிமெண்ட் ஒன்று இருக்கு. ஓகேங்களா, இது 3மே கலவையா கலக்கிற இடம் தான் இந்த இடம். இந்த தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த 3 பில்லர்ஸை தாண்டி 4வது பில்லரா தான் நம்ம மீடியாவை கொண்டு நிறுத்துறோம். இப்போ மீடியாக்கள் இப்படி இதுல இருந்து ஆரம்பிக்கலாம். மீடியாக்கள் முன்னாடி பவன்குமார் பன்சல் சார்ந்தும் அஸ்வின் குமார் சார்ந்தும் ஒரு பெரிய நியூஸை ஃபிளாஷ் பண்ணாங்க. அவங்க 2 பேரும் ராஜினாமா பண்றாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி இப்ப சுஷ்மாவை சார்ந்தும் ஒரு பெரிய விவாதம் 19 நாள்லாம் ஒரு சேனல் நடத்தின வரலாறுலாம் நமக்கு இருக்கு. இப்படி நடக்குது. இது அப்படி பாராளுமன்றத்துக்கு உள்ள போகுது. ஆனால் இப்ப என்ன நம்ம கவனிக்கணும்னா, டியூ ப்ராசஸ் ஆஃப் லா படி பாராளுமன்றத்துக்குள் அவர் ஒரு அமைச்சராக இருக்கிறார். அங்க நாம பதில் அளிப்பதற்கும் அங்கே கேட்கப்படுகிற விவாதங்களுக்கு பதில் சொல்வதற்கும் அவருக்கு உரிமை இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த 3 வழக்குகளுமே பாராளுமன்றத்திற்கு வெளியே எக்ஸிக்யூட்டிவால முறைப்படி அணுகப்படுகிறது. முறைப்படி அணுகி அது நீதிமன்றத்தின் வழியாக ஒரு தீர்ப்புக்கு வரும் இல்லைங்களா. இதுதான் இந்த இயல்புல இவங்க எங்க இந்த விஷயம் நடக்கு அப்படின்னா, பாராளுமன்றத்துக்கு உள்ள நீங்க ஒரு தீர்ப்பை சொல்றது இருக்கு இல்லைங்களா, அது ஜனநாயகத்தினுடைய மரபின்படி ஒரு முறைப்படி தான் நான் செய்ய வேண்டியது. இந்த பாஸ் த்ரூ சரிதான். அவர் பதில் சொல்லிடுறேன். இந்த பாஸ் த்ரூ என்பதெல்லாம் சரி. ஆனால் பவன்குமார் பன்சாரோட நெஃப்யூ ஒரு லஞ்சம் வாங்கிட்டு போஸ்டிங் கொடுத்தாரு ரயில்வேல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வேறு சில குற்றச்சாட்டுகள் வைக்கும் போது அந்த காரணத்துக்காக அவர் பதவி விலகிறார். அப்பயும் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா நடந்துகிட்டே இருக்குது. இப்ப மட்டும் அதை எழுப்புவது ஏன்னு காங்கிரஸ் கேட்பதில் ஒரு நியாயம் இருக்குத்தானே செய்யுது. ஏன் என் மீது குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது, அந்த குற்றச்சாட்டில் என் மீது தவறில்லை அப்படின்னு பதவி விலகி தன்னை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பை ஏன் மத்திய அமைச்சர்கள் ஏற்கக்கூடாது? இல்ல, இது ஒரு பொலிட்டிக்கல் क्वेश्चनங்க. இது ஒரு பொலிட்டிக்கல் மாரல் क्वेश्चனால எடுங்க. ஒரு மாரலா நீங்க சொல்லுங்க. யாரே அடிப்படையில இந்த கேள்வி அணுகலாமே. நான் என்ன சொல்றேன்னா, பொலிட்டிக்கல் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். பவன்குமார் பன்சல் ராஜினாமா பண்ணுகிற போது இருந்த அரசியல் சூழல், அப்ப எந்த தேர்தல் வர இருந்தது, எல்லாவற்றையும் பொறுத்து தான் ஒரு ஆளுங்கட்சி முடிவெடுக்கிறாங்க. பாராளுமன்றத்துக்குள் இவங்களுக்கு அந்த உரிமைகளை எழுப்புவதற்கு, ஒரு ஆளுங்கட்சியின் மீது குற்றச்சாட்டுகளை எழுப்புவதற்கு எல்லா உரிமைகளும் இருக்கிறது. அந்த உரிமைகளுக்கு ஏற்ப பதில் சொல்வதற்கும் அவங்களுக்கு உங்களுக்கான உரிமையை நீங்க உங்க பிரச்சனையை எழுப்புவதற்கான ஸ்பேஸ் என்பது ஜனநாயகத்தின் அடிப்படையில் பாராளுமன்ற ஜனநாயகத்தில் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதை பதில் சொல்வதற்கோ இல்ல ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் எடுத்து அதன் மீது முடிவெடுப்பதற்கோட கால அவகாசம் கூட ஆளும் தரப்புக்கு தராமல் தொடர்ச்சியாக முடக்குவது அப்படிங்கிறது முழுக்க அரசியல் காரணம் தான் அப்படின்னு ஏன் சொல்லக்கூடாது? இல்ல, ரொம்ப தவறானது. என்ன காரணம்னா, இது அரசியல் மட்டுமல்ல, பொது ஒழுக்கம் சம்பந்தமான ஒன்று. என் மீது குற்றச்சாட்டு, மீடியாவை பத்தி ஃபோர்த் எஸ்டேட்டுங்கிற ஒரு இதை மட்டும் பார்க்கக்கூடாது. இந்த 3ம் சரியாக செயல்படவில்லை என்றால் அதில் புகுந்து அதில் உள்ள உண்மைத்தன்மைகளை கொண்டு வருகிற உரிமையோடு இருக்கக்கூடிய ஒன்றுதான் ஃபோர்த் எஸ்டேட் மீடியா என்பது. இப்போ ஊடகங்களில் வருகிறது என்று சொன்னால், ஊடகங்களில் சும்மா வரல, முன்னாடி இருந்த மாதிரியான ஊடகம் அல்ல, இன்றைக்கு காட்சி ஊடகம். ஒவ்வொன்றையும் படம் பிடிச்சு கொண்டு வந்துடுறாங்க. தகவல் தொழில்நுட்ப புரட்சியின் கீழே வந்திருக்கிற எல்லாவற்றையும் ட்விட்டர்ல போட்டது எல்லாமே வெளில வருது. இப்படி வருகிற போது கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையாங்கிறது மாதிரி இந்த விஷயங்கள் வருகிற போது இயல்பாகவே மக்கள் அதுல கொந்தளிக்கிறார்கள். இப்போ நாங்க மட்டும் இல்ல, பொதுவான பொதுமக்கள், நோக்கர்கள் எல்லாருமே கொந்தளிக்கிறார்கள். அப்ப என்ன பண்ணணும்? ஒரு மாரல் பாலிடிக்ஸை பத்தி பேசக்கூடியவர்கள் என்ன செய்யணும்? குறைந்தபட்சம் இந்த குற்றச்சாட்டிலிருந்து விலகுகிற வரை அல்லது இந்த குற்றச்சாட்டை நிரூபிக்கிற வரை நான் அந்த பதவியிலிருந்து அது கொஞ்ச நாள் கூட அந்த பதவியை விட்டு விலக கூடாதா? இது என்ன பர்மனண்டாவா சொல்றோம்? இது ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் தேவையானது. அது ஏன் சுஷ்மா ஸ்வராஜுக்கு இல்ல? அது ஏன் உங்களுக்கு எல்லாம் இல்ல என்பதே கேள்வி. இந்த அத்வானிக்கு இருந்ததா இன்னைக்கு வரணும் சொல்றீங்களே, பெருமை பேசுறீங்களே, ஏன் மற்றவங்களுக்கு வரக்கூடாது? நீங்களே எடுத்துட்டீங்களா? மற்றவங்களுக்கு சான்ஸ் எல்லாம் போயிடும். நான் சொல்றேன் சார், இப்போ
இது இந்த மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த மேட்டர்லாம் விடுங்க சார். இல்ல இல்ல இப்ப அதுதான் கேள்வி. moral responsibility ஏன் வரலைங்க? ஒரு கரை இருக்குது, அந்த கரை வேண்டுமென்றே பூசப்பட்டது அப்படின்னு நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க. அதனால நாங்க ராஜினாமா செய்ய மாட்டோம். இவர்கள் சொல்ற குற்றச்சாட்டு உண்மை என்று ஆகிவிடும். அது மாதிரி நிரூபிக்கலாம். இல்ல அது எப்படி முடியும்? அவங்களுக்கு அது இலக்கே இல்ல சார். சுஷ்மா ஸ்வராஜ் இன்னைக்கு ஒரு பஹானா சாக்கு. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டி பில் நிறைவேறக்கூடாது. இந்த ஜிஎஸ்டி பில் இவங்க கொண்டு தான், காங்கிரஸ் கொண்டு ஜிஎஸ்டி பில். இதுக்கப்புறமா ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு போச்சு, அதுக்கப்புறமா லோக்சபால பாஸ் ஆச்சு, அப்புறமா செலக்ட் கமிட்டியில அவங்களுடைய அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க. எல்லாத்தையும் கொண்டு நீ கொண்டு வரச்சே இந்த பாரதியார் பாஞ்சாலி சபதத்தில் ஒரு வார்த்தை சொல்வாரு, செருப்புக்கு தோல் வேண்டியே இங்கு கொல்வரோ செல்வ குழந்தையினை அப்படின்னு. அந்த மாதிரி தாங்களுடைய குழந்தைய தாங்களே கொலை பண்ற ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு ஏன்னா 2 பேர் அவர்களால் இந்த தோல்வியை ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை. ராகுல் காந்திக்கும் சோனியா காந்திக்கும் இந்த தோல்வியை ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை. அதனால அவங்க சொல்றாங்க, இவங்க கண்டிக்காதது மட்டும் இல்லாம இதை தூண்டி விடுறாங்க. நேற்றுக்கு பூட்டான் டெலிகேஷனுக்கு எதிர்க்க ஒரு அவமானம், இந்த கண்ட்ரிக்கே ஒரு பெரிய அவமானப்படுத்துறது. இன்னைக்கு தம்பிதுரை இருக்காரு, இன்னைக்கு டெபுட்டி சேர்மன், பேப்பரை கீழ்ச்சி வீசுறாங்க இந்த காங்கிரஸ். ஆனா ஒண்ணுங்க, ஒரு விஷயத்துல பிஜேபி ரொம்ப அவங்களுக்கு நன்றி செலுத்தணும். ஏன்னா காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை கொண்டு வருவோம் அவங்க பிஜேபி சொன்னாங்க. அந்த வேலையை அவங்களுக்கு வைக்காம காங்கிரஸே அந்த வேலையை செஞ்சுட்டு போயிட்டு இருக்கு. மீண்டும் அவர் அந்த அப்போசிஷனுக்கான மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி தவறுகிறார்கள், பாராளுமன்றத்திற்கு அவமரியாதை ஏற்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. பிஜேபி விட்டார்கள். பிஜேபி எல்லாம் சட்டசபையில ப்ளூ ஃபிளேம் ஆபாச படம் பாக்குறாங்க. பிஜேபி எம்எல்ஏஸ் எல்லாம் நீங்க ஏமா பேப்பர் கிழிச்சு வீசுறீங்கன்னு கேக்குறாரு. கர்நாடக அசெம்பிளில நீங்க ஒரு போன் ஒரு ஜோக்கோட போகுது, போன் சைட் எல்லாம் கவர்மெண்ட் தடை பண்ணிட்டு திருப்பி கொண்டு வந்த காரணமே பிஜேபி எம்எல்ஏஸ் ஓட பிரஷர் தான். எல்லா அந்த மாதிரி கர்நாடக சட்டசபையில அவங்க அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பேசுறது காங்கிரஸுக்கு கைவந்த கலை என்று எனக்கு தெரியும். ஆனா இவ்வளவு தூரத்துக்கு அது இவ்வளவு தூரத்துக்கு கீழ்த்தரமாக போகிறது நினைக்கவே இல்லை. இல்ல அவர் சொல்ற ஆர்குமெண்ட்னா நீங்க சொல்றது ஆர்குமெண்ட் இல்ல, ரொம்ப கீழ்த்தரமா போகுது. ஏ ஆபாச படம் பார்க்கறத விடவா போய் உங்க எம்எல்ஏ சொல்லுங்க. நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, சிறிய குற்றம் அப்படின்னு. சிறிய குற்றம் அல்ல, அதான் நான் சொல்றேன். வியாபம் ஸ்கேம்ல நான் சொல்ல அவங்க சொல்றாங்க. இல்ல அவங்க சொல்றது பல லட்ச ரூபாய் கோடி ஊழல். அது இன்னமே கணக்கிட முடியாத இருக்கு. பல்லாயிரக்கணக்கான மாணவர்களுடைய எதிர்காலம் காலியாக இருக்கு. ஒரு பத்திரிகையாளர் உட்பட 44 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஒரு முதலமைச்சர் மூடி மறைச்சு நீங்க யோசிச்சு பாருங்க. இது தமிழ்நாடு மாதிரி ஒரு ஸ்டேட்ல இது நடக்குது அப்படின்னா பல லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு வேலை போயிருச்சு, எதிர்காலம் போயிருச்சு, பல லட்ச கோடி ரூபாய் ஊழல் இருக்கு, 44 பேர் படுகொலை செய்யப்படுறாங்க, இன்னும் எவ்வளவு பேர் கொலை. இது ஒரு சாதாரண சின்ன இஷ்யூ. மணிகண்டன் போன்றவர்கள் மிக அப்படியே நுட்பமாக பிரில்லியண்டாக இத பத்தி எல்லாம் பேசாம மோடி என்ன பேசுறாரு அது அப்படியே டிட்டோவா பேசுறாங்க. ஒண்ணு. இரண்டாவது ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இல்ல இரண்டாவது சுஷ்மா ஸ்வராஜ் அவர் சுஷ்மா ஸ்வராஜ் இல்ல ஒரு அதாவதுங்க நான் என்ன சொல்றேன்னா, எல்லா விஷயங்களையும் தாண்டி பார்லிமெண்ட் தான் உயர்ந்த அந்தஸ்து உடையது. அரசியல் சாசனத்தின் நடைமுறைகளுக்கும் நெறிமுறைகளையும் நம்ம சுதந்திரம் வாங்கி 68 வருஷம் ஆச்சுங்க. அந்த நடைமுறைகளை நோக்கி அந்த நெறிமுறைகளை நோக்கி நம்ம போய்கிட்டே இருக்கணும். அதுக்கு சரியான வழி என்னன்னா டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. நான் என்ன சொல்றேன், இந்த இது இது டியூ ப்ராசஸ் ஆஃப் லா நீங்க சொல்ற விஷயத்துல எனக்கு ஏற்படுற சந்தேகத்தை தான் கேளுங்க. என்ன டியூ ப்ராசஸ் ஆஃப் லானா? அது பிஜேபி காப்பாத்துறது இல்ல டியூ ப்ராசஸ் ஆஃப் லா நான் சொல்லிறேங்க. இப்போ இந்த வழக்கு இவங்க சொல்ற 3 குற்றச்சாட்டுகள் இருக்கு இல்லீங்களா, இந்த 3 குற்றச்சாட்டுகளையும் வெவ்வேறு ஏஜென்சி விசாரிச்சிட்டு இருக்கு. லலித் மோடி இடி கையில இருக்கு, இன்னொரு வழக்கு சிபிஐ கையில இருக்கு இல்லீங்களா. இந்த வழக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்தை நோக்கி நகரணும் இல்லீங்களா? சிவராஜ் சிங் சௌஹான் மாநிலத்துறை முதலமைச்சரா இருக்காரு. என்னோட கேள்வி, நீதிமன்ற வழிமுறைகள் படியே ஒரு உயர் பதவியில் இருக்கவர் மீது குற்றச்சாட்டு வந்தால் அவர் அந்த பதவியில் தொடர்ந்தா வழக்கு விசாரணை சரியா நடைபெறாதுன்னு வேறு மாநிலங்களுக்கு வழக்குல நம்ம ஏற்கனவே பார்த்து வந்திருக்கும். அதை திருப்பி பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. சிவராஜ் சிங் சௌஹான் மேல இத்தனை கோடி ஊழல் இருக்கு, அவர் முதலமைச்சராவே தொடருவாரு, விசாரணை சரியா நடைபெறும் அப்படின்னு சொல்றது எந்த அளவுக்கு எப்படி அந்த நீதி எப்படி நிக்கும்? காவல்துறை கையில இருக்கு, இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அவங்க கையில இருக்கு, எப்படி நீதி நிக்கும்? நான் கேக்குறேன், டியூ ப்ராசஸ் டைம் இருக்கு பேசலாம். அது டியூ ப்ராசஸ் இல்ல, நான் ப்ராசஸ் இல்ல. நீங்க சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், இப்போ பல்வேறு விதமான அரசியல் சிக்கல்கள் வெளியே இருக்கு. ஓகேங்களா, பாராளுமன்றம் எல்லாவற்றுக்கும் மேல இருக்கு. என்னோட விவாதம் தான், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிக்கல் இருக்கு. இப்போ நான் ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்றேன். தமிழ்நாட்டினுடைய கட்சிகளுக்கு ஒருவேளை இந்த பாராளுமன்றத்தில் போன யூபி அரசை போல ஒரு முக்கியத்துவம் இருந்ததுன்னு வைங்களேன்,
அவங்க தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளை பாராளுமன்றத்துக்குள்ள பெருசா கொண்டு வருவாங்க. நான் என்ன சொல்றேன், இந்தியாங்கிறது ஒரு பெரிய கண்ட்ரி. இதுல பல்வேறு ஒவ்வொரு மாநிலங்களும் தன்னளவில் வெவ்வேறு சிக்கல்களோடு இருக்கிறது. பாராளுமன்றம் என்பது ஒட்டுமொத்தமான இந்திய நலன் குறித்தும் தேசத்தினுடைய நலன் குறித்தும் சிந்திக்க வேண்டிய விஷயங்கள். நீங்க அரசியல் சிந்திக்க விட மறுப்பது மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி, இது இந்த மாதிரியான வார்த்தைகளை வச்சு பாராளுமன்றத்தை முடக்கி வார்த்தை இல்லங்க, அது வாழ்க்கை முறை. அது வெறும் வார்த்தையா பார்க்கறாரு, சொல்லி பார்க்கறாரு. அது வாழ்க்கை முறை. ஒரு அரசியலுக்கு அவசியமான தேவையான ஒன்றாக இருக்கு. இது இங்கேயே முடியல. சுஷ்மா ஸ்வராஜ் வந்து கூப்பிட்டு அவர் ஏன் சொல்றாங்க, அவருடைய குடும்பம் அவர் லலித் மோடி அவர்களால பல ஆயிரக்கணக்கான கோடி பெனிஃபிட் ஆயிருக்கு. இந்த காங்கிரஸ் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. சுஷ்மா ஸ்வராஜ் லலித் மோடியோட கேஸ்ல சுஷ்மா ஸ்வராஜுடைய மகளும் சுஷ்மா ஸ்வராஜுடைய கணவரும் தான் அவரோட கவுன்சில். அப்ப நீங்க என்ன பண்ணணும், நீங்க வந்து உங்களை வந்து நீங்க இல்ல இது வந்து ஒரு சுஷ்மா ஸ்வராஜ் சும்மா அவரை கூப்பிட்டு விடல. நெஃப்யூக்கு சீட் வாங்குறது ஒரு நிமிஷம் சரிங்க, நெஃப்யூக்கு சீட் வாங்குறதுல இருந்து சுஷ்மா ஸ்வராஜுடைய கணவரும் மகளும் பெனிஃபிட் அடைஞ்சதுல இருந்து சுஷ்மா ஸ்வராஜுடைய ஃபேமிலி அவர்களிடம் பணம் பெற்றது பல குற்றச்சாட்டுகள். ஒரே நிமிஷம், மணிகண்டன் வந்து ரொம்ப கிளவரா பேசுற மாதிரி பேசுறாரு. நீங்க கேட்ட எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல. சுஷ்மா ஸ்வராஜ் ஹெல்ப் பண்ணாங்களா இல்லையா, எஸ் ஆர் நோ. வியாபம் ஊழலா இல்லையா, எஸ் ஆர் நோ. அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்ல ஏன் மறைக்கிறார் அப்படின்னா ஊழல் நடந்திருக்கிறது. ஊழலை மணிகண்டன் கிளவரா ஆதரிக்க முயற்சி பண்றாரு. நரேந்திர மோடியோ பிஜேபியோ செய்யறது வியாபம் விவகாரமும் வசுந்தரா ராஜே விவகாரம், மாநிலங்கள் விவகாரங்கள், இதுக்காக வந்து பாராளுமன்றத்தை முடக்குவது தப்பு. இவங்க பாராளுமன்றத்தை முடக்கலைங்க, இவங்க கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டை முடக்கிட்டு இருக்காங்க. பாராளுமன்றத்தில் எழுப்பக்கூடாது மாநில பிரச்சனைகளை மாநில பிரச்சனைகளை பாராளுமன்றத்தில் எழுப்பக்கூடாது அப்படின்னு எதுவும் விதி இருக்கிறதா? கண்டிப்பாக இருக்கு சார். இருக்கு சார், கண்டிப்பா இருக்குன்னா இதுக்காக ஒரு பாராளுமன்றத்தை முடக்கிடுவீங்களா? பிரச்சனை எழுப்புறதுதான் முடக்கிறத பத்தி நான் மீண்டும் வரேன். உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். இறுதி கட்டத்தில் நம்ம இருக்கிறோம். எல்லா குற்றச்சாட்டுகளும் வைக்கப்பட்டாலும் அதை தாண்டி ஒரு டெஸ்பரேட் மூட், ஒரு விரக்தியின் வெளிப்பாடு காங்கிரஸ் கிட்ட இருக்கிறது. அப்படி இல்லாமல் ஓரளவாவது தங்கள் வசம் இடங்கள் இருந்திருந்தா குறைந்தபட்சம் பேச்சுவார்த்தைக்காவது வந்திருப்பாங்க. இவ்வளவு தூரம் பிடிவாதமாக இருப்பதற்கு ஒரே காரணம் கடந்த தேர்தலில் அவங்க கண்ட தோல்வி அப்படின்ற விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது 50 வருஷம் வந்து இந்தியாவை ஆண்டு ஒரு கட்சி, ஒரு ஜனநாயகத்துல வந்து தோல்வியே பார்க்காத கட்சி இல்ல. இந்திரா காந்தி கூட தோத்து போற அந்த மாதிரி தோல்வியெல்லாம் பார்த்து காங்கிரஸ் கட்சி மீண்டு வந்திருக்கு. நீங்க சொன்ன மாதிரி நம்பர் வந்து எங்களுக்கு ராஜ்யசபால இவங்களை விட பல மடங்கு இருக்கு. அதனால நாங்க ஒன்னும் டெஸ்பரேட்டா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. நாங்க டெஸ்பரேட்டா எங்க இருக்கிறோம் அப்படின்னா மக்கள் விரோத விஷயங்களை இவங்களை செய்ய விடக்கூடாது. இன்னைக்கு ராகுல் காந்தி வந்து ஊரா இறங்கி நடக்கல அப்படின்னா, பாராளுமன்றத்தை வந்து காங்கிரஸ் கட்சி முடக்கல அப்படின்னா, பல லட்சக்கணக்கான விவசாயிகளோட நிலங்கள் பிடுங்கப்பட்டிருக்கும் அந்த நில அபகரிப்பு சட்டத்தின் மூலமா. அப்ப ஒரு எதிர்க்கட்சியுடைய வேலையை வந்து மக்களுக்கு எதிரான பிரச்சனைகள் வரப்ப டெஸ்பரேட்டா அதை எதிர்க்கிறதான்னு சொல்ற அதுதான் காங்கிரஸ் கட்சி செய்யுது. ரெண்டாவது, நான் ஜிஎஸ்டில வந்து நான் சொல்றேன், அதாவது நீங்க 130 கோடி ரூபாய் இன்ட்டு 6 ரூபாய் போட்டீங்கன்னா எத்தனை லட்சம் கோடி ரூபாய் வந்து மக்களுக்கு இழப்பாகுது. அப்ப மக்களுக்கு இழப்பாகிற ஒரு பில்லை நீங்க கொண்டு வர 2 பில்லு தான். நீங்க நில அபகரிப்பு சட்டம், நில பாதுகாப்பு சட்டத்தை மாத்தி நில அபகரிப்பு சட்டமா கொண்டு வர்றாங்க. அதனால காங்கிரஸ் எதுக்குது. அதே மாதிரி ஜிஎஸ்டில ஒரு மாநிலங்களுக்கு அதிக பங்கும் மக்களுக்கு வந்து ஒரு ரிலீஃபும் கொடுக்கிற மாதிரி ஒரு பில். அவர் சொல்ற மாதிரி சேவை வரி புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு ரொம்ப காலம் ஆயிருக்கு. இவ்வளவு ஆண்டு காலம் கழித்து இவர்கள் எல்லாம் விவாதித்து ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு போய் 3 ஆண்டு காலம் டிஸ்கஸ் பண்ணி பி சிதம்பரம் அவர்கள் எல்லா சீஃப் மினிஸ்டர்ஸையும் கூப்பிட்டு பேசி கன்சென்சஸ் கிரியேட் பண்ணி பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடந்த ஒரு பில் வந்து அது தெளிவான பில். அதை நீங்க வந்து மாநிலங்களை பாதிக்கும் வகையில் மக்களை பாதிக்கிற வரை இன்னைக்கு எடுக்கிறீங்க. இந்த மோடி அவர்களின் அரசாங்கம் முழுக்க இந்த ஓராண்டு காலத்துல நம்ம கோட்டு போட்டது, அவர் டூர் போறது, நேபாளத்துல போய் பூகம்பத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிதி கொடுக்கறன்னு போட்டோ எடுத்து அவங்க விரட்டி விட்டது, இதெல்லாம் ரொம்ப அல்ப விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனா சாதாரண மக்களுக்கு அடிமேல் அடி, அவங்க விவசாயிகளா இருக்கலாம், தொழிலாளர்களா இருக்கலாம், தொழிலாளர் நல சட்டங்கள் திருத்திருக்காங்க. அதாவது நீங்க வந்து சிறு குழந்தைகள் தொழில் செய்வது கரெக்ட்னு சொல்றாங்க. மோடி அவர்களுடைய மக்கள் விரோத அரசாங்கத்தை காங்கிரஸ் கடைசி வரைக்கும் எதுக்குங்கிறதா பாயிண்ட். ஜிஎஸ்டி பில்ல உங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்றாங்க. அப்ப என்ன பண்ணோம், ராஜ்யசபால எங்களுக்கு மெஜாரிட்டி இருக்குன்றாங்க. அப்ப என்ன பண்ணிருக்கணும், ஜிஎஸ்டி பில் இன்ட்ரோடியூஸ் பண்ணிச்சு, அதை பத்தி எதிர்த்து பேசியிருக்கணும். அதை விட்டு பேப்பரை கிழிச்சு போடுறது, கத்துறது, ரக்கஸ் எங்க பேசலையே. இன்னைக்கு சபை இல்லம்மா, இன்னைக்கு ஒரு நிமிஷம், இன்னைக்கு வந்து ஜிஎஸ்டி பில்ல இன்ட்ரோடியூஸ் பண்றச்சு
நீங்க இதெல்லாம் இது பண்ண முடியாது சொல்லிருக்கணும். சரி, இதை இவங்க பேசுறது சொல்லினாங்க செலக்ட் கமிட்டி ஒரு நிமிடமா ஸ்டாண்டிங் கமிட்டி ஸ்டாண்டிங் கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா தான் நீ ஜிஎஸ்டி பில் இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்க. ஆனா நீங்க பேப்பர் அதுக்கு முன்னே காங்கிரஸ் கட்சியோட இல்ல அதுக்கு முன்னே காங்கிரஸ் கட்சி அப்ஜெக்ஷன்ஸ் போயிருக்கு. அதுக்குள்ள போக வேண்டாம். நான் என்னுடைய பாயிண்ட் அத வந்து கிழித்து போடுறது தான் ஒரே முறையா? யாருங்க கிழித்து ஷட்லெஸ் அட்ஜெக்ஷன் மட்டும் தான் ஒரே முறையா? காங்கிரசின் வழிமுறைகள் ரொம்ப மிகவும் மோசமான நிலையிலும் கேவலமாகவும் போய் கொண்டிருக்கிறது. இதை வந்து மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சரி, இந்த டெட்லாக் இது இன்னும் 2 நாட்கள் தான் இருக்க போகிறது. பாராளுமன்றம் முடங்கி இருக்கிறது. இனி அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும்னா என்ன செய்யணும்? அதாவது இந்த ஏதோ பாராளுமன்றத்தை இவர்கள் வந்து சரியா நடத்திட்டு இருக்கிற மாதிரியும், பாராளுமன்றம் நடக்கிற போது பாராளுமன்றத்துக்குள்ளேயே வராம வெளிநாடுகளை சுத்திட்டு இருக்கிறாரு பிரதமர். இதுதான் அவங்க பாராளுமன்ற ஜனநாயகத்தை மதிக்கிற தன்மை. மிகப்பெரிய அளவுக்கு இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிற போது இப்போ 261 கோடி ரூபா நஷ்டம் அப்படின்னு வர்றது. இப்போ இதே நில அபகரிப்பு சட்டத்தை இவ்வளவு நாள் டிபேட் பண்ணி கிட்டத்தட்ட இப்போ காங்கிரஸ் கொண்டு வந்து அதே நிலைக்கு கொண்டு வந்ததாக இருக்குன்னா இது யார் பொறுப்பு? இப்படி பல விஷயங்கள் வருது. ஆக நாடாளுமன்றம் என்பது ஒரு கூட்டு பிரச்சனை. எதிர்கட்சிகளும் உரிய முறையில் அணுகப்பட வேண்டும். ஆளுங்கட்சியும் பல விஷயங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதை விட்டுக் கொடுத்தும் செய்ய வேண்டியதை செய்தும் செய்யணும். அப்படி ஒரு சுமூக நிலையை கொண்டு வர வேண்டியது ஆளுங்கட்சியின் பொறுப்பாக இருக்கிறது. இல்ல இது மட்டுமல்ல, நம்மளுடைய மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தினுடைய குடிமக்களும் அரசமைப்பு சட்டம்ங்கிற ஒரு கையேடு இருக்கு. அது மிக தெளிவா சொல்லியிருக்காங்க. அதாவது நீதியற்ற அடக்குமுறை அரசை நீக்குவதற்கு மக்கள் புரட்சி செய்யலாம், அந்த உரிமையை வழங்கி இருக்கிறது நம்ம நாட்டில். அப்படி அந்த நீதியற்றவன் ரொம்ப மோசமாக கொடூரமாக போவேயானால் அவரை கல்லால் அடித்துக் கொள்வதற்கு கூட உரிமை இருக்கிறது. இவர் வெறிநாயை அடிப்பது போன்று கல்லால் அடித்துக் கொள்வதற்கு கூட உரிமை இருக்கிறது என்று மக்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்கள். எனவே அதிகாரம் என்பது மக்களுக்கானது. ஏதோ நாடாளுமன்றம் என்று பம்மாத்து பேசுவது என்பது நாடாளுமன்றத்தை இல்லை. நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் நீங்க நம்பிக்கை கொடுக்கிறீங்க. இந்த நாடாளுமன்றத்தில் என்ன நடந்துட்டு இருக்கு அதையும் சொல்லணும். நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது மட்டுமா நீங்க நிறைவேற்றிட்டு இருக்கீங்க? இறையாண்மையே கேள்விக்குறியாக மாறுகிறது. எனவே முறையாக மக்களின் பிரச்சனை விவாதிக்கிற இடமாக நாடாளுமன்றம் மாற்றப்பட வேண்டும். அதாவது நம்ம அடிப்படை மக்கள் அதிகாரம் அப்படிங்கிறது எல்லாமே பார்லிமெண்டரி டெமோக்ரசி, கான்ஸ்டிடியூஷனல் சூப்பர்மசி அப்படிங்கிற இடத்துல தான் வந்து நிக்குது. அப்படி பார்க்கும்போது நாடாளுமன்றத்தினுடைய பிரதான பணி சட்டங்களை இயற்றுவது. நாம வந்து ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர், ஹானரபிள் மினிஸ்டர்ஸ், ஹானரபிள் எம்பி அப்படின்னு சொல்றோம்னா அவங்கள லா மேக்கர்ஸ் சொல்றோம். அப்ப எங்க வந்து என்னை போன்ற சாதாரண குடிமக்கள், நான் என்ன போன்ற சாதாரண குடிமக்கள் வருத்தப்படுறோம்னா லா மேக்கர்ஸ் கடந்த 15 ஆண்டுகள்ல எந்த பெரிய சட்டத்தையுமே விவாதித்து இயற்றாமல் போகிற பொழுதுதான் ஒரு குடிமக்களோட பிரதிநிதி அங்க வந்து உட்கார்ந்துருக்கிற என்னை மாதிரி ஆட்களுக்கு ஒரு பயம், ஒரு அச்சம் உண்டாகிறது. பாராளுமன்றம் ஒரு பெரிய ஜிஎஸ்டிங்கிறது எல்லாருடைய வாழ்க்கையும் பெரிய அளவில் பாதிக்கக்கூடிய ஒரு சட்டம். 150 நாடுகளில் அந்த சட்டம் இருக்கிறது. இது ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்ல ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம். இதை விவாதிக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு 2 தேசிய கட்சிகளுக்கும் இருக்கிறது. தங்களுடைய ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸ், ரீஜனல் இன்ட்ரெஸ்டை விட்டுவிட்டு ஒரு தேசியத்தை நோக்கி, ஒரு கான்ஸ்டிடியூஷன் சொன்ன ஒரு தேசியத்தை நோக்கி நகர வேண்டிய பொறுப்பு மாநில கட்சிகளுக்கு இருக்கிறது. ஆக பாராளுமன்றம் இது போன்ற சட்டங்களை விவாதிக்காமல் கில்லட்டின் முறையிலேயே தொடர்ந்து நிறைய சட்டங்களை இயற்றுகிற பொழுது அச்சப்பட வேண்டியது இருக்கிறது. அப்படி ஒரு அச்சத்தோடு தான் நிறைவு செய்யலாம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு நன்றி. மீண்டும் ஒரு நேர்பட பேச நிகழ்ச்சியில் சந்திப்போம். மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும். என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு